இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி வந்து ஆஃப் ஹவர் அளவுக்கு கட் பண்ணி வச்சோடனே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களோட முட்டைக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், தனி மிளகாத்தூள் தான், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயில் இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்ச எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டொமேட்டோ ரைஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஆர் டொமேட்டோ ரைஸ்க்கு. என் பையன் ஸ்கூலுக்கு வந்து குஸ்கா வித் எக்குன்னு சொல்லுவான். ப்ளைனாக வந்து தக்காளி சாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்கு வறுத்து கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லா எக்கையும் போட்டுட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த எசன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்குற அளவுக்கு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் ப்ளைன் எக்காக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி முட்டை வறுத்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நமக்கு பெப்பர் வேணும்னா பெப்பர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டுக்கலாம். இதில் வந்து நான் காரம் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெறுமனே தனி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா எக்கையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். இது வந்து என்கிட்ட நல்லா காஞ்சிருச்சு கருவேப்பிலை. நீங்கள் நல்லா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கும் இந்த எக்குக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நீங்கள் டேரெக்டாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.